Hello guys, இன்னைக்கு வீடியோல நம்மளோட பழைய PCல எப்படி TrueNAS server இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். TrueNAS server அப்படிங்கிறது என்னன்றதை சிம்பிளா சொல்லணும்னா ஆன்லைன்ல ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ Google Drive யூஸ் பண்றோம் இல்ல iCloud இருக்கும். அதே மாதிரி நமக்கான ஒரு சொந்த சர்வர் நமக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவுமே வராத மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம செய்ய போறோம். அதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஃபுல்ல வீடியோக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஒரு பழைய டெஸ்க்டாப் தான். ஸோ இந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்க்டாப் தான். இது கேமிங் டெஸ்க்டாப் எதுவுமே இல்லை. ப்ராசஸர் வந்து இன்டெலோட இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரேம் வந்து 4GB. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இது இல்லை. இது வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஒரு பவர் கன்சப்ஷன் உள்ள ஒரு பவர் இது. ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஜாமான் தேவைப்படுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம OS இன்ஸ்டால் பண்ணோம். TrueNAS OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் வேணும். உங்கள்கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8GB பென்ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. லேட்டர் ஆன் வந்து நீங்கள் இதில் OS இன்ஸ்டால் பண்ணிட்டு பூட் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ஹார்ட் டிஸ்க் வேணும். ஸோ என்கிட்ட மொத்தமாக 2 ஹார்ட் டிஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றாவது ஹார்ட் டிஸ்க், இது வந்து SSD. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. SSD வந்து ஹார்ட் டிஸ்க் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற இது கூட வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் டெஸ்க்டாப்பில். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். இந்தமாதிரி எல்லா ஹார்ட் டிஸ்க் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் ஜஸ்ட் வந்து 2 தான் காட்ட போகிறேன். ஸோ நான் காட்ட போகிறது வந்து இது ஒன்று, இன்னொன்று வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க். ஓகே, இது வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறது நம்ம காமனாக SSD. இது வந்து 250GB. இது வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் 1TB இங்கே போட்டிருக்கோம். பிராண்ட் வந்து Seagateோட. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 250GB வந்து உங்கள்கிட்ட 250GB தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இதோட குறைவானது கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா OS, அது வந்து பூட் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டோரேஜ் வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கும். அதாவது சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணோம், நம்ம ஸ்டோரேஜ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கையும் வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஹார்ட் டிஸ்க், இது SSD. நீங்கள் விட SSD வந்து ஸ்டோரேஜாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், ரெண்டு இதுவுமே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு CPU இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட சாத்தா கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தா கேபிள் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் ஒரு SSDயை கூட வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் வந்து போட்ட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்லாட்ஸ் வந்து காட்டிடுறேன். இந்த சாத்தா கேபிள் எங்கே பூட்டி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் தெரியும். ஸோ இது எல்லாமே சாத்தா போர்ட். இங்கே போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4 அப்படின்னு வந்து இருக்கும். இந்த மாதிரி 4 போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 ஹார்ட் டிஸ்க் கூட வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் எடுத்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, முதல்ல வந்து நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் 2 கேபிள் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று இந்த சாதா கேபிள், இன்னொன்று இந்த மாதிரி கேபிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம SSD எடுத்துக்குவோம். இந்த SSD பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த சின்னதாக உள்ளது இந்த இடத்துக்கும், இந்த பெருசாக உள்ளது வந்து இந்த இடத்துக்கு வந்து போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பின் பார்த்தாலே இதில் எப்படி போட்டோன்னு அந்த மாதிரி போட்டிக்கிறேன். ஓகே, ரெண்டாவது வந்து இதை போட்டணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டேன். இந்த இது வந்து செட்டில். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட 2வது ஹார்ட் டிஸ்க் இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே 2 கேபிள் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல போட்ட மாதிரியே தான் இந்த இடத்துல பாருங்கள் 2 போட்டிருக்கோம், பெருசு சின்னது. அது அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து 2வது போட்டிடலாம். ஓகே, நீங்கள் பூட்டிட்டு இது இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லாக் ஆயிரும். மேக் ஷூர் இந்த மாதிரி லாக் ஆயிருச்சுன்னு பார்த்துக்கணும், நல்லா பூட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த CPUக்கு வந்து நம்ம பவர் பண்ணணும். அது முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம கொஞ்சம் அழகாக வச்சுக்கலாம். இப்போ என் CPU வந்து வச்சு நான் பவர் பண்ணுறது முன்னாடி வந்து என்னென்ன ஒயர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு வந்து பவர் கேபிள் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு மானிட்டர் யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு செட்டப் பர்பஸ்க்கு. அப்புறம்
நீங்கள் இது யூஸ் பண்ணுற அவசியம் இருக்காது. செட்டப் பண்ணுறது மட்டும் மானிட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கீபோர்ட் யூஸ் பண்ணணும். அந்த கீபோர்ட் வயர் இங்கே போட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு லேன் கேபிள் இங்கே போட்டுவோம். இது எதெல்லாம் வந்து இப்போ நம்ம டெம்பரரி யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பெர்மனன்ட் யூஸ் பண்ணுவோன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பவர் கேபிள் போட்டிக்கிறேன். பவர் கேபிள் போட்டிட்டேன். இப்போ வந்து இந்த விஜிஏ கேபிள் வந்து போட்டுறேன். ஓகே, முடிஞ்சு. அடுத்து வந்து இந்த லேன் கேபிள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஒய்ஃபை கனெக்ஷனில் தான் இந்த ஃபுல் சிஸ்டமே வந்து வேலை செய்யும். இது கண்டிப்பாக நீங்கள் பெர்மனண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லேன் கேபிள் வந்து போட்டிக்கோங்க. நான் வந்து என்னோட ஹோம் ஒய்ஃபைல இருக்க ரவுட்டர்லேருந்து எடுத்திருக்கேன். என்னோட ரவுட்டர் வந்து நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வீட்டில் உள்ள ஒய்ஃபையோட ரவுட்டர். நான் இங்கேருந்து நேராக வந்து கேபிள் வந்து லேன் போர்ட்டில் போட்டி நேராக சிபியூவில் எடுத்து போட்டிட்டேன். இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் போட்டுறதுக்கு உங்களுக்கு லேன் கேபிள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை அடாப்டர் இருக்குன்னா கூட இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து யூஎஸ்பி போர்ட் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கீபோர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் டெம்பரரி. ஸோ கீபோர்டோட ஒயரை நான் எடுத்து போட்டிக்கிறேன். ஸோ இதுதான் கீபோர்டோட ஒயர். இது வந்து நான் இங்கே போட்டிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து நம்மளோட இன்னொரு லேப்டாப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு டிவைஸ் எடுத்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பூட்டபிள் பென்ட்ரைவில் இந்த பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து மினிமம் 8 GB இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது எந்த வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை இப்படி காட்டுறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்ம வந்து 2 யூஸிங் வச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த மானிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த சிபியோட ஸ்க்ரீன் வந்து வரும். அண்ட் தென் ஒரு லேப்டாப் வந்து நம்ம இப்போ வேலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் எது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர் ஏதாச்சும் ஒன்று திறங்க. க்ரோம் திறந்தோடனே நீங்கள் வந்து ட்ரூனஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். ட்ரூனஸ் டைப் பண்ணோடனே இந்த ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன். ஸோ இதான் வெப்பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து கெட் ட்ரூனஸ் அப்படின்னு தட்டுங்க. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் ட்ரூனஸ் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு அடுத்த வெப்பேஜ் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வெப்பேஜ் வந்தோடனே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே வந்து சைன்இன் ஆப்ஷன் எல்லாமே வந்து காட்டும். நீங்கள் வேணும்னா அது பண்ணிக்கலாம், வேணான்னா கீழே நோ தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை தட்டிட்டு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து டவுன்லோட் ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு காட்டும், இன்னொன்று வந்து டவுன்லோட் லெகசி அப்படின்னு காட்டும். நீங்கள் வந்து ஸ்டேபிள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தனியாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரூஃபஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். ரூஃபஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரூஃபஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ட்ரூனஸ் ஃபைல் வந்து ஒரு ISO ஃபைல். ஸோ நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட்டபிளாக மாற்றிட்டு அந்த OS ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து இந்த 1வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் விண்டோஸ் வந்து எந்த இது யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. 64 86 பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே அந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேரை நம்ம திறக்க போகிறோம். ஓகே, ரூஃபஸ் சாஃப்ட்வேர் வந்து இப்போ லோட் ஆகி வந்துருச்சு. ரூஃபஸ் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, இந்த 8 GB பூட்டபிள் பென்ட்ரைவ், இது வந்து நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டிவைசஸ் ஆப்ஷனில் வந்து இது காட்டினோடனே இந்த இடத்துல வந்து பூட் செலெக்ஷன் இருக்கும். இங்கே ISO ஃபைல் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். செலக்ட் அப்படின்னு தட்டிட்டு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுற ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி நேமில் தான் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணது. பின்னாடி உள்ள வெர்ஷன் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணுறீங்களோ அது ஏதாச்சும் புது வெர்ஷன் இருந்தால் புது வெர்ஷனோட ஐடி வந்து இங்கே காட்டும். இப்போ கீழே நீங்கள் எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு தட்டுங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல ரைட் இன் DD மோட் அப்படின்னு தட்டிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே அழிக்கணும்னு கேட்குது, நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அது ஒரு பர்டிஷன் டாட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ரைட் பண்ணி கொடுக்கும். மீன்மால் இது டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ட்ரூனஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன், இதை நல்லா பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ட்ரூனஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் வந்து இதில் நம்ம மற்ற பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் இதில் என்னால் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வேரியஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதுக்காக இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃபியூச்சரில் ஆட் பிளாக்கராக யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஹோம் அசிஸ்டன்ட் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இதே சிஸ்டம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து நீங்கள் புதுசாக வச்சு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே இருக்காது. ட்ரூனஸோட வெப் இன்டர்ஃபேஸ் இருக்கும்.
அதை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை வச்சு வந்து நிறைய விஷயங்களை செய்யலாம். அது எப்படி செய்கிறது எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக போர்ட் ஆகி முடிஞ்சு இந்த இடத்துல வந்து ரெடி அப்படின்னு காட்டுது. இந்த ஸ்டார்ட் பண்ணுறது அகெயின் கிளிக் பண்ணுற மாதிரி இது காட்டுது. இந்த மாதிரி காட்டும்போது அகெயின் கிளிக் பண்ணிடுறீங்க. அப்போ அது அகெயின் அந்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு அது தேவையில்லை. இது முடித்தோடனே இந்த பென்ட்ரைவ் வந்து இங்கே வந்து கழட்டிக்கோங்க. ஸோ இந்த பென்ட்ரைவை இப்போ நம்மளோட டெஸ்க்டாப்பில் வந்து போட்டு போகிறோம். ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து இந்த யூஎஸ்பி போட்டிருக்கோம். இந்த யூஎஸ்பி போர்ட்டில் வந்து பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணோடனே அடுத்து நீங்கள் நேராக அந்த டெஸ்க்டாப் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஸோ அது ஆன் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பூட் மெனுக்கு வந்து போகணும். ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வந்து காட்டும் ஆக்சுவலி எப்படி நீங்கள் பூட் மெனுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இது லோட் ஆகிற வரைக்கும். இதில் வந்து இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, ப்ரெஸ் F2 ரன் செட்டப் அப்படின்னு. ஸோ F2 பட்டன் வந்து உங்கள் கீபோர்டில் வந்து தட்டிக்கோங்க. ஸோ தட்டினோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம இந்த இடத்துல வந்து இந்த பூட் மெனு இருக்குல்ல, ஸோ இந்த பூட் மெனுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து பூட் ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பூட் ஆப்ஷனில் நம்ம இப்போ போட்டிருக்க பென்ட்ரைவோட ஆப்ஷன் வந்து காட்டும். அதை வச்சுட்டு என்டர் தட்டுங்க. என்டர் தட்டினா அது சேஃப் ஆயிரும். எகெயின் வந்து நீங்கள் எஸ்கேப் தட்டி எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அகெயின் லோட் ஆகிட்டு இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ட்ரூனஸ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல வந்து கீபோர்டில் என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு சிஸ்டம் வந்து இப்படி லோட் ஆக ஆரம்பிக்கும். இது லோட் ஆக முடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது லோட் ஆகி முடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு கன்சோல் செட்டப் வரும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்றாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு 8 GB இல்லை அப்படின்னு அந்த சிபியூவில் காட்டுது. இட்ஸ் ஓகே கண்டினியூ பண்ணு அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். இப்போ வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா இதில் எந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது கேட்குது. ஸோ ஒன்று வந்து 223 GB, அதாவது 250 GB காட்டுது. இன்னொன்று அந்த 1 TB காட்டுது. நான் வந்து இந்த மேலே உள்ளதில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீபோர்டில் ஸ்பேஸ் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் மாதிரிக்கில் செலக்ட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அழிச்சிடணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அட்மினா அப்படின்னு கேட்குது. இதுக்கும் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுங்க. மேலே வந்து ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு டேப் பட்டன் தட்டுங்க கீழே உள்ளது போகிறதுக்கு. மேலே உள்ள பாஸ்வேர்டு கீழேயும் ரீஎன்டர் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இது லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லோட் ஆகி முடிச்சாலும் இப்படி ஒன்று மெசேஜ் வந்திருக்கு, கிரேட் ஸ்வாப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியாது லோட் ஆகுது. ஸோ நம்ம கூட வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பெர்சன்டேஜ் காட்டும், ஏதாச்சும் ஏரர் இருந்தாலும் காட்டும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏரர்ஸ் காட்டுதா அப்படின்னு. ஓகே, இப்போதைக்கு எந்த ஏரரும் காட்டல. ஏரர் வந்தாலும் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு காட்டுறேன். அந்த ஏரர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0%, அதுலேருந்து 1%, 3%, 4% அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது 100% கம்ப்ளீட் ஆனோடனே எப்படி தானே பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதோட ஐட்டே வந்துட்டுருக்கு. இது லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு எரர் வந்துச்சு இந்த இடத்துல. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்டெப் வந்தோடனே அது நின்றுட்டு எரர் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து வேலை செய்யல ஒழுங்கா. உங்களுக்கும் இந்த 55% வந்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஆட்டோ டியூன் இந்த மாதிரி காட்டிட்டு எரர் காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க் மாற்றுங்க, ஓகே ஆயிரும். ஓகே, அந்த இடம் வந்து ஃபுல்லாக 100% வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். என்னன்னா ட்ரூனஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து சக்சீட் அப்படின்னு. இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஓகே தட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் அப்படின்னு தட்ட போகிறீங்க. ஸோ ரீபூட் சிஸ்டம் அப்படின்னு தட்டுறது முன்னுக்கு உங்களோட பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண பூட்டபிள் பென்ட்ரைவ். இதை நான் கழட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல ரீபூட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அகெயின் ரீஸ்டார்ட் ஆகும். கூட வெயிட் பண்ணுவோம். ஸோ ரீஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இது நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. 5 செகண்ட் அந்த மாதிரி காட்டும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கூட வெயிட் பண்ணுவோம். ஸோ அது லோட் ஆகி முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வருது. இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஐபி அட்ரஸ். ஸோ இந்த 192.168.1
192.168.1.1 இப்படி இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். இது வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களோட மோடம் வந்து சாத்தி திறந்தீங்கன்னா மட்டும் இந்த ஐபி அட்ரஸ் மாற வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் பிரச்சனை இல்லை. நான் வந்து வெப் இன்டர்ஃபேஸில் எப்படி அதை ஐபி அட்ரஸை ஸ்டேட்டிக்காக மாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸ்டேட்டிக் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து மாறாது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ப்ரௌசருக்குள்ளே போக போகிறோம் இன்னொரு லேப்டாப்பில். இப்போ ப்ரௌசருக்குள்ளே போனோடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஐபி அட்ரஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இந்த ஐபி அட்ரஸை அப்படியே வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ 192.168.1.111 இதான் நம்மளோட ஐபி அட்ரஸ். என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த இடத்துல யூசர் நேம் வந்து அட்மின் தான் ஆரம்பத்தில். அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் முதல்ல கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு தட்டுங்க. ஸோ லாகின் ஆனோடனே உங்களோட சிஸ்டம் எப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஆப்ஷன் போங்க. நெட்வொர்க் ஆப்ஷனில் இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த மாதிரி அடாப்டரோ இல்லைனா லேண்ட் கேபிளோ காட்டும். இந்த இடத்துல எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா காட்டும். இந்த இடத்துல டிஹெச்சிபி அப்படின்னு இருக்கும். இதை அன்கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல வந்து ஆட் தட்டுங்க. ஆட் பண்ணிட்டு உங்களோட இப்போ இருக்க கரண்ட் ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஐபி அட்ரஸ் வந்து எக்ஸஸ் பண்ண போகிறீங்களோ அது கூட கொடுத்துக்கலாம். மேக் ஷுவர் நீங்கள் வைக்கும்போது அந்த ஐபி அட்ரஸ் வந்து யூஸில் இல்லாத ஒரு ஐபி அட்ரஸாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஐபி அட்ரஸ் வந்து இப்போ நான் கரெக்டாக என்ன ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம் அதே ஐபி அட்ரஸே கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து 24 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. இப்போ சேஃப் கொடுங்க. சேஃப் கொடுத்தோன்னே இந்த இடத்துல டிஃபால்ட் கேட்வே வந்து கேட்கும். ஸோ கேட்வேக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கொடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் ரெஜிஸ்டர் அப்படின்றது கொடுத்துருங்க. ஓகே, முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் டெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பண்ணலை. இப்போ வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போங்க. ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன டிஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பூட் புல் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. இந்த பூட் புல் தான் இப்போட 250 GB யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஓஎஸ்க்குன்னு சொல்லி சொன்னல அது வந்து இருக்குது. கீழே வந்து நம்மளோட 1 TB ஹார்ட் ட்ரைவ் இருக்குது. அது வந்து நாட் அவைலபிள் அப்படின்றது. ஸோ இப்போ அதுதான் வந்து நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா பேக் போய்க்கோங்க. பேக் பண்ணோடனே இந்த இடத்துல கிரியேட் பூல் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் என்னோடய பேர் கொடுத்துட்டு .nas அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டாட்டாவுக்கு போங்க. டாட்டாவில் வந்து ஸ்ட்ரைப் யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைப் அப்படின்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரே ஒரு இது தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ உங்கள் டாட்டா லாஸ் ஆனிச்சுன்னா அது ஒரேடியாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது முடிச்சுட்டு சேஃப் அண்ட் கோ டு ரிவ்யூ அப்படின்னு தட்டிட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் காட்டும். நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். கிரியேட் பூல் அப்படின்னு தட்டுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இது பூல் கிரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம கூட வெயிட் பண்ணுவோம். இது ஃபுல்லாக கிரியேட் பண்ணி முடிச்சிருச்சு. word.nas கொடுத்துட்டு யூசேஜ் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி விஷயங்களை காட்டுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ இது வந்து காட்டுது. ஆல்மோஸ்ட் 900 GB. இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொரு ஹார்ட் ட்ரைவ் கூட ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கோட ஹெல்த்து மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே காட்டுது. நான் ஒன்றையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஷேலாக கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு உங்களுக்கு கமாண்ட் கொடுத்து கமாண்ட் லைனில் வந்து எக்ஸஸ் பண்ண போகிறீங்கன்னா இதை எக்ஸஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து போட் ஆப்ஷன் வந்து போயிட்டு நீங்கள் ஒருவேளை ஹார்ட் ட்ரைவ் அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா 250 GB இதே மாற்ற போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மாற்றிக்கலாம். இந்த இடத்துல செட்டிங்ஸ் தட்டி அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சர்வீசஸ் போயிட்டு நீங்கள் SMB அப்படின்றது வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்லையும் டிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸே நீங்கள் ஒரே நெட்வொர்க் உள்ள டிவைஸ்லேருந்து அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சர்வர் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து நான் என்ன காட்ட போகிறேன்னா விண்டோஸ் இப்போது இந்த மாதிரி ஒரு லேப்டாப் இருக்குது. இந்த நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சைடில் உங்களுக்கு தீஸ் PC காட்டும். அப்புறம் வந்து நெட்வொர்க் காட்டிட்டு கீழே வந்து அந்த ஆப்ஷன் காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரெடென்ஷியல் போயிட்டு லோக்கல் குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க குரூப் வந்து இந்த அட்மினோட. ஸோ நம்ம லாகின் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் அப்படின்றத கொடுத்து இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கொடுங்க. எடுத்துக்கலாம். நான் மிஸ்டர் எடிகேஷன் அப்படின்ற நம்ம பேர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல சம்பா அத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதை டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க.
ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அகெயின் க்ரெடென்ஷியல் தட்டிட்டு இந்த இடத்துல வந்து லோக்கல் யூசர்ஸ் அப்படின்னு தட்டுங்க. இந்த இடத்துல வந்து ரூட் அண்ட் அட்மின் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னொரு யூசர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் கொடுத்துட்டு இப்போ வந்து நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பேர் கொடுக்குறேன். யூசர் நேம் கேட்கும். பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் வந்து என்ன வேணும்னா நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணும்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டேன். எந்த ஒரு விஷயம் முடிச்சோடனே இந்த இடத்துல வந்து ப்ரைமரி குரூப் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நான் க்ரியேட் நியூ ப்ரைமரி குரூப் வந்து அன்செக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம குரூப்பை போய் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம மிஸ்ட் எடிகேஷன் மூலம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ. ஓகே, மிஸ்ட் எடிகேஷன் குரூப் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே கீழே போய்ட்டு சேஃப் பட்டன் வந்து தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட புது யூசரை வந்து ஆட் ஆகியாச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செட்டப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஒரு நீங்கள் சாத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அகெயின் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஒவ்வொருடையும் மானிட்டர் கீபோர்ட்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ஓரமாக அந்த டெஸ்க்டாப் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டு லோட் ஆகி இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிடும்.